சதுரகிரி மலையில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சிவயோக ஞான சித்தர் என்ற ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். அம்பிகையை நேரில் பார்த்து தரிசித்து நிஷ்டை பெற அவர் ஆசைப்பட்டார். இதற்காக அவர் கடும் தவம் இயற்றினார். அப்போது அம்பிகை, என்னை காண வேண்டுமானால் அர்ஜுனா நதி வைப்பாறு சந்திக்கும் இடத்துக்கு வா என்று அசரீதியாக உத்தரவிட்டார். இதை ஏற்று அவர் அங்கு சென்றார். அங்கு அவருக்கு அம்பிகை காட்சி கொடுத்தாள். இந்த காட்சியை வைத்து சித்தர் அம்பிகையின் திருமேனியை உருவாக்கினார். பிறகு அங்கேயே நிஷ்டையாகிவிட்டார். ஆனால் இந்த சிலை இயற்கை சீற்றத்தினால் ஆற்று மண்ணில் புதைந்து போனது. சில காலங்கள் கடந்த பிறகு இந்த இடத்திற்கு ஒரு பெண் சாணம் சேகரிக்க தினந்தோறும் வருவாள். ஒரு நாள் அவள் தரையில் வைத்த சாணக்கூடையை தூக்க முடியவில்லை. அந்த கூடையை தூக்குவதற்கு ஊர் மக்களின் உதவியை நாடினாள். அந்த கூடை இருக்கும் இடத்தில் புதைந்திருக்கும் தன்னை எடுத்து கோவில் அமைத்து வேண்டினால் அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றுவதாக தெரிவித்தாள். அதன் பிறகு மக்கள் அவ்விடத்தை தோண்டி மாரியம்மன் சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபடத் தொடங்கினர். மேலும் இக்கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாறு மற்றும் வடக்கு பக்கம் அர்ஜுனா ஆறு ஆகிய 2 ஆறுகள் சேர்ந்து வருவதால் இரு கங்கை கூடும் இடம் என்று சொல்லப்பட்டு வந்தது. பிறகு இவ்விடத்தில் அம்மன் குடிகொண்டு விட்டதால் இரு கங்கை கூடும் இடம் என்பது மாறி இருக்கன்குடி என்றானது. ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரும் ஆடி திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தேவி கருமாரி, அன்னை கருமாரி, ஈடேதம்மா உனக்கு இணை ஏதம்மா.